Hello students, welcome to Xylem CBSE Tamil channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? Xylem வந்து வார்ம் அப் செஷன் சொல்லி ஒரு புது சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இதோட நேச்சர் எப்படின்னா ரொம்ப குயிக் டைமில் லிமிட்டட் டைமில் வந்து சாப்டரோட ரிவிஷன் வந்து உங்களுக்கு தர்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. அந்த மாதிரி ஒரு வார்ம் அப் செஷனில் தான் நம்ம இருக்கோம். இன்றைக்கி நம்ம சொல்யூஷன்ஸ் சாப்டர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் பிஃபோர் ஸ்டார்டிங் த சாப்டர் there's some great news for you. சைலத்தோட வெற்றி பேட்ச் அதே மாதிரி தளபதி பேட்ச்ல எல்லாம் வந்து 30% டிஸ்கவுண்ட் இப்போது கோர்ஸ் ஃபீல் இருக்குது. அதே மாதிரி சைலத்தோட ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் இருக்குல்ல நீட் ப்ரிப்பரேஷனுக்காக, அதில் 15% டிஸ்கவுண்ட் இப்போ வழங்குறாங்க. ஸோ இதை வந்து யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணிவிடுங்க, மெசேஜை பாஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, தென் அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் தான் இது. ஓகே பசங்களா, ஸோ நம்ம சாப்டருக்குள்ளே போகிறோம். சாப்டரோட பேர் என்ன? சாப்டரோட பேர் சொல்யூஷன்ஸ். ஓகே, சொல்யூஷன் சாப்டர் ஆரம்பித்தா அதில் மேஜராக இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா அது கான்சன்ட்ரேஷன் டேர்ம் தான். ஸோ பிஃபோர் தேட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சொல்யூஷன்னா என்ன சார். சொல்யூஷன்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். இது எல்லாருக்கும் தெரியும்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். இந்த சாப்டரில் த்ரூ அவுட்டு சொல்யூட்டை நாம் பி அந்த லெட்டரை யூஸ் பண்ணுறோம், சால்வெண்ட்டுக்கு நாம் ஏ அந்த லெட்டரை யூஸ் பண்ணுறோம். எப்போவாவது சொல்யூஷன் யூஸ் பண்ண வேண்டியிருந்தால் நான் வந்து எஸ்ன்னு யூஸ் பண்ணவா? ஓகே, எஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் படிக்க போகிறோம். கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸில் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய கான்சன்ட்ரேஷன் டேர்ம் பெர்சன்டேஜ் V/Vன்னு இருக்கும். அப்புறம் நம்ம படிக்க போகிறது பெர்சன்டேஜ் W/W. அப்புறம் நம்ம படிக்க போகிறது பெர்சன்டேஜ் W/V. முதல்ல இது மூணும் சொல்லவா? ஓகே, பெர்சன்டேஜ் V/V அப்படின்னு சொல்லும்போது நியூமரேட்டர்லையும் வால்யூம், டினோமினேட்டர்லையும் வால்யூம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வால்யூம் ஆஃப் த பாருங்க, வால்யூம் ஆஃப் த பின்னா என்ன? சொல்யூட். வால்யூம் ஆஃப் த சொல்யூட் ml டிவைடட் பை கீழே V இருக்கு, அது வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன், அதுவும் ml. பெர்சன்டேஜ் தானே, அப்போ இன்டூ 100 பண்ணணும். சிமிலர்லி இங்கே பாருங்க, பெர்சன்டேஜ் W/W. Wன்னு என்ன? வெயிட். அப்போ வெயிட் ஆஃப் த சொல்யூட் அது எப்படி? கிராமில். டிவைடட் பை வெயிட் ஆஃப் த சொல்யூஷன் அது எப்படி? அதுவும் கிராமில். இன்டூ 100, அதான் பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ் W/V மேலே Wனா வெயிட். ஸோ W யாரோடது? சொல்யூட்டோடது. எப்பவுமே நியூமரேட்டரில் அதிகமாக நீங்கள் சொல்யூட்டை தான் பார்ப்பீங்க, ஏன்னா கான்சன்ட்ரேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது சொல்யூட்டோட அமௌண்ட்டை பேஸ் பண்ணி. ஓகே, எஸ். W/V டிவைடட் பை கீழே வால்யூம் இருக்குது, யாரோடது? சொல்யூஷனோடது. வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 100. இதில் வெயிட் கொடுத்தது கிராமில் பசங்களா, வால்யூம் கொடுத்தது ml, அது மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ நம்ம அடுத்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் படிக்கலாமா? நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் டேர்ம் நம்ம படிக்க போகிறது ppm. பசங்களா, ppmனா என்ன தெரியுமா? பார்ட்ஸ் பர் மில்லியன் அப்படின்னு ஒன்றும் இல்லை. இப்போ நாம் படித்தோம்ல இந்த பெர்சன்டேஜ் V/V இன்டு பெர்சன்டேஜ் W/W, பெர்சன்டேஜ் W/V, இது எல்லாமே படித்தோம்ல. இங்கே எல்லாம் நம்ம இன்டு 100 பண்ணோம்ல. அந்த 100க்கு பதிலாக இந்த 100க்கு பதிலாக 100னா 10 ஸ்கொயர் தானே, 100னா 10 ஸ்கொயர் தானே, அது போடாமல் நீங்கள் 10⁶ போட்டால் அது ppm ஆயிடுச்சு. அப்போ இது ppm மாறும் இன்டு 10⁶ போட்டால், இது ppm மாறும் இன்டு 10⁶ போட்டால், இது ppm மாறும் இன்டு 10⁶ போட்டால். புரிஞ்சுதா? ஸோ நான் வந்து ஜஸ்ட் 1-2 எக்ஸாம்பிள் எழுதுறேன். ppmனு சொன்னால் மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்டு 10⁶. இல்லாட்டி வால்யூம் ஆஃப் த சொல்யூட், வீணா சொல்யூட் தானே, வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன்டு 10⁶. இப்போ இது எல்லாமே என்னது? ppm தான். கிளியரா பசங்களா? அப்புறம் ppmக்கு அப்புறம் நம்ம படிக்க வேண்டிய, இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா மட்டும் இங்கே மெயின்டைன் பண்ணுறேன், ஏன்னா இடம் வேணும்ல. ppmக்கு அப்புறம் நம்ம படிக்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்சன்ட்ரேஷன் டேர்ம், கேபிட்டல் M போடுவாங்க, தட் இஸ் கால்டு மொலாரிட்டி. என்னது? மொலாரிட்டி. ஸோ பசங்களா, மொலாரிட்டியோட ஃபார்முலா என்ன தெரியுமா? மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். மறந்துடாதீங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். ஓகே, இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் கண்டுபிடிக்கிறதுக்கு கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் பண்ணலாமே. அதே மாதிரி வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் லிட்டர்னா அது ml தந்தா என்ன பண்ணுவீங்க? ஸோ வால்யூம் இன் ml தந்தா அதை by 1000 பண்ணணும். அப்படி by 1000 பண்ணும்போது அந்த 1000 எங்கே போகும்? அது நியூமரேட்டரில் போகும். ஸோ மொலாரிட்டிக்கு இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. அதே மாதிரி நம்ம மொலாரிட்டி படிக்க போகிறோம், ஸ்மால் m ஃபார் மொலாரிட்டி. இங்கேயும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் மேலே டினோமினேட்டரில் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட்னா கேபிட்டல் A இன் கிலோகிராம் இருக்கும். அப்போ இதையும் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா மாஸ் பை மோலார் மாஸ் தானே. ஓகே, வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் கிராமில் தந்தால் என்ன பண்ணுவீங்க? அந்த கிராமை by 1000 பண்ணணும். அப்போ அந்த 1000 எங்கே போகும்? மேலே போகும். கிளியரா பசங்களா? ஸோ இந்த ஃபார்முலா பேசிக்காக இந்த ஃபார்முலா முதல்ல படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதிலிருந்து நமக்கு அடுத்தடுத்த ஃபார்முலாக்கு போகலாம். கிளியரா? ஸோ அடுத்தது நம்ம படிக்க போகிறது மோல் ஃப்ராக்ஷன். அடுத்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் யார்? மோல் ஃப்ராக்ஷன்.
எஸ், மோல் ஃப்ராக்ஷன் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் ஸ்கை இல்லை, மோல் ஃப்ராக்ஷன் ரெப்ரசன்டட் அஸ் ஸ்கை. மோல் ஃப்ராக்ஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது சொல்யூட்டுக்கும் சொல்லலாம், சால்வெண்ட்டுக்கும் சொல்லலாம். ஒரு சொல்யூஷனில் 2 கம்போனன்ட் இருந்தால் 2 கம்போனன்ட்டுக்கும் நீங்கள் மோல் ஃப்ராக்ஷன் சொல்லலாம். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த ஏ டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூஷன். அப்போ NSன்னு போடலாம், ஒரு NA + NB, ஒரு இப்படி போடலாம், NA டிவைடட் பை NA + NBனே போடலாம். இதே மாதிரி கைB இஸ் ஈக்குவல் டு என்ன? கைB இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த B டிவைடட் பை NA + NB. அண்ட் இங்கே இம்பார்ட்டன்ட் ஒரு ரிலேஷன் என்ன தெரியுமா? சம் ஆஃப் த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த கம்போனன்ட்ஸ் இன் ஏ சொல்யூஷன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1. மறந்துடாதீங்க. அதனால கைA இஸ் ஈக்குவல் டு 1 - கைB எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கைB இஸ் ஈக்குவல் டு 1 - கைஏயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகே. அடுத்தது நம்ம படிக்க போகிறோம். இன்னும் நமக்கு கான்சன்ட்ரேஷன் இருந்தால் படிக்க போகிறோம். பட் இது நம்ம ஆல்ரெடி படிச்சது தானே. இது படிச்சது எல்லாமே படிச்சது. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்மும் இன்னொரு கான்சன்ட்ரேஷன் டேர்மையும் நம்ம என்ன பண்ணுறோம்? கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பெர்சன்டேஜ் பாருங்கள், பெர்சன்டேஜ் W/V அப்படின்னு சொன்னால் நான் சொல்லுவேன் பெர்சன்டேஜ் W/W பெர்சன்டேஜ் இல்லை, மாஸ் பெர்சன்டேஜ் இருக்குல்ல, அந்த மாஸ் பெர்சன்டேஜை டென்சிட்டியால் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? மாஸ் பை வால்யூம் பெர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ இது ஒரு கான்சன்ட்ரேஷன் டேர்ம், இது வேற கான்சன்ட்ரேஷன் டேர்ம். அதை ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் யூசிங் டென்சிட்டி. இந்த ரிலேஷன் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்து மொலாரிட்டியை கனெக்ட் பண்ண போகிறோம். பசங்களை பாருங்க, மொலாரிட்டினா என்ன தெரியுமா? மொலாரிட்டிக்கு நான் கனெக்ட் பண்ண போகிறோம். மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு 10 இன்டு டென்சிட்டி இன்டு W/W பெர்சன்டேஜ் டிவைடட் பை கேபிட்டல் MB. பசங்களா, வாட் இஸ் திஸ் கேபிட்டல் MB? சும்மா கேபிட்டல் M போட்டால் அது மொலாரிட்டி. ஆனால் கேபிட்டல் M போட்டு கீழே Bன்னு போட்டால் B ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சொல்யூட். அப்போ அந்த கேபிட்டல் M என்ன? மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட். அப்போ இதை நீங்கள் படிக்க வேண்டியது மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட். 10 இன்டு டென்சிட்டி இன்டு மாஸ் பெர்சன்டேஜ் பை மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட். மொலாரிட்டியும் ஈக்குவல் தான். அப்போ புரியுதா? மொலாரிட்டி ஒரு கான்சன்ட்ரேஷன் டேர்ம், மாஸ் பெர்சன்டேஜ் வேற கான்சன்ட்ரேஷன் டேர்ம். இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற கனெக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. அடுத்தது மொலாலிட்டி. இந்த மொலாலிட்டியை நான் மொலாரிட்டி கூட கனெக்ட் பண்ணுறேன். தட் மீன்ஸ் மொலாலிட்டினா ஸ்மால் m, மொலாரிட்டினா கேபிட்டல் M கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, மொலாலிட்டி ஸ்மால் m இஸ் ஈக்குவல் டு 1000 இன்டு மொலாரிட்டி டிவைடட் பை 1000 இன்டு டென்சிட்டி மைனஸ் மொலாரிட்டி இன்டு மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட். பாருங்க, 1000 இன்டு மொலாரிட்டி டிவைடட் பை 1000 இன்டு டென்சிட்டி மைனஸ் மொலாரிட்டி இன்டு மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட். அண்ட் ஃபைனலி பசங்களா, நம்ம கையில் யார் இருக்காங்க? மொலாலிட்டி இருக்காங்க. இந்த வாட்டி இந்த மொலாலிட்டியை நான் மோல் ஃப்ராக்ஷன் கூட கனெக்ட் பண்ணுறேன். மொலாலிட்டி ஸ்மால் m இஸ் ஈக்குவல் டு கைB. கைபின்னா என்ன? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட் இன்டு 1000 divided by கைA. கைஏன்னா என்ன? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சால்வெண்ட் இன்டு கேபிட்டல் M A. A stands for solvent. அப்போ கேபிட்டல் M மோலார் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். கிளியரா பசங்களா? கிளியரா? எஸ், இதுதான் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ். கிளியரா? எல்லா கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸும் நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பெர்சன்டேஜ் V/Vன்னு சொன்னால் வால்யூம் பெர்சன்டேஜ், திஸ் இஸ் மாஸ் பெர்சன்டேஜ், திஸ் இஸ் மாஸ் பை வால்யூம் பெர்சன்டேஜ். ppm மொலாரிட்டி, மோல் ஃப்ராக்ஷன், அப்புறம் இன்டர் கன்வர்ஷன் மாஸ் பெர்சன்டேஜுக்கும் மாஸ் பை வால்யூம் பெர்சன்டேஜுக்கும் கனெக்ஷன், மொலாரிட்டிக்கும் மாஸ் பெர்சன்டேஜுக்கும் கனெக்ஷன், மொலாரிட்டிக்கும் கனெக்ஷன், மொலாரிட்டிக்கும் மோல் ஃப்ராக்ஷனுக்கும் கனெக்ஷன். ஓகே, ரெடியா? சரி. ஸ்டூடெண்ட்ஸ், சாலிபிலிட்டியை பற்றி அடுத்த படிக்க போகிறோம். சாலிபிலிட்டின்னு என்ன தெரியுமா? ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டில், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷனில் மேக்ஸிமம் எவ்வளோ சொல்யூட் டிசால்வ் ஆகும், அதுதான் சாலிபிலிட்டி. ஸோ மேக்ஸிமம் amount of solute that can be dissolved in a particular or definite amount of solvent or solution. அதுதான் solubility. இப்போ இந்த solubility வந்து நம்ம 2 டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்கில் படிக்கணும் இந்த சாப்டரில். ஒன்று வந்து சாலிட் இன் லிக்விட் ஒரு ஹெட்டிங்கு, இன்னொரு ஹெட்டிங் வந்து கேஸ் இன் லிக்விட். ஸோ முதல்ல சாலிட் இன் லிக்விடை படிக்கலாம். சாலிட் இன் லிக்விட் பாருங்க. சாலிட் இன் லிக்விட்னு சொல்லும்போது இங்கே கேஷஸ் ஸ்பீஷீஸே இல்லைல்ல. எஸ், அதனால சாலிட் இன் லிக்விடில் சாலிபிலிட்டியை ப்ரெஷர் எஃபெக்ட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிச்சுக்கோங்க. சாலிட் இன் லிக்விடில் நோ எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். ஓகே, இங்கே ப்ரெஷருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் இதை சாலிபிலிட்டியை அதை வேரி பண்ண மாட்டேன். பிகாஸ் இங்கே கேஷஸ் ஸ்பீஷீஸ் இல்லை. டெம்பரேச்சருக்கு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. டெம்பரேச்சருக்கு இருக்குது. ஸோ டெம்பரேச்சரோட எஃபெக்ட் நாம் இங்கே கண்டிப்பாக படிச்சுதாகணும். ஆனால் டெம்பரேச்சரோட எஃபெக்ட் படிக்கும்போது அதில் 2 சினாரியோ இருக்குது. ஒன்று ரியாக்ஷன் எண்டோதெர்மிக்கா இல்லை ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக்கான்னு பார்க்கணும்.
நல்லா பாருங்க. இஃப் த ரியாக்ஷன் இஸ் எண்டோதெர்மிக் அப்படின்னு சொல்றீங்கன்னா சாலிபிலிட்டியை வந்து நான் சாலிபிலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர்னு சொல்லுவேன். ஆனால் எக்ஸோதெர்மிக் இஃப் த ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக்காக இருந்தால் சாலிபிலிட்டி இருக்குல்ல, சாலிபிலிட்டி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்படின்னு என்ன அர்த்தம்? எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸாக இருந்தால் ஹையர் டெம்பரேச்சரில் சாலிபிலிட்டி கூடும். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸாக இருந்தால் லோவர் டெம்பரேச்சரில் தான் சாலிபிலிட்டி கூடும். புரியுதா? லோவர் டெம்பரேச்சர் ஃபேவர் சாலிபிலிட்டி எக்ஸோதெர்மிக்கில், ஹையர் டெம்பரேச்சர் ஃபேவர் சாலிபிலிட்டி எண்டோதெர்மிக்கில். அது ரெண்டும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அண்ட் ப்ரெஷருக்கு இம்பாக்ட் எதுவும் இல்லை, எஃபெக்ட் எதுவும் இல்லை. கிளியராக பசங்களா இதை படிச்சுக்கோங்க. ஆனால் நம்ம கேஸ் லிக்விடுக்கு வரும்போது சினாரியோ மாறுது. இங்கே சொல்யூட் யாரு? கேஸு. இங்கே சொல்யூட் யாரு? கேஸ். இவன் கேஸு, இவன் யாரு? இவன் சால்வெண்ட். ஓகே, இங்கே அப்படி இல்லை. இங்கே சொல்யூட் யாரு? இது சொல்யூட்டு, இது சால்வெண்ட். லிக்விட் வந்து சால்வெண்ட். ஓகே, இங்கே கேஸ் வந்துருச்சா? அப்போ கண்டிப்பாக ப்ரெஷருக்கு இம்பாக்ட் இருக்குது. ஸோ பசங்களாம் படிச்சுக்கோங்க. pressure is directly proportional to solubility. And பசங்களா solubilityன்னு சொன்னாலும் ஒரு similar to concentration term தான். Because ஒரு solutionல எவ்வளோ amount of solute இருக்கு அதானே concentration. Solubility அதானே சொல்கிறாங்க. The amount of solute that can be dissolved in a particular amount of solute. So solubilityன்னு சொன்னால் it is similar to concentration. It is similar to concentration. அது மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால ஒரு கான்சன்ட்ரேஷன் டேர்மை யூஸ் பண்ணி தான் நம்ம சாலிபிலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் வேற யாரும் இல்லை, தட் இஸ் கைபி, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட். ஸோ ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் சாலிபிலிட்டி அதிகமாகும். அந்த சாலிபிலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணுற கான்சன்ட்ரேஷன் டேர்மு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட். ஸோ கிரேட்டர் ப்ரெஷர் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட் அதிகமாக இருக்கும். கிளியரா பசங்களா? எஸ். ஸோ பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சாலிபிலிட்டி. சார் வாட் அபவுட் த டெம்பரேச்சர்? இங்கே டெம்பரேச்சருக்கு இங்கே பசங்களா இங்கே எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக்னு ரெண்டு சினாரியோ இல்லவே இல்லை. இங்கே எப்பவுமே எக்ஸோதெர்மிக் மட்டும்தான். அதனால டெம்பரேச்சர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சாலிபிலிட்டி. கேஸ் இன் லிக்விடில் டெம்பரேச்சரும் சாலிபிலிட்டியும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் குறையுதோ அந்த அளவுக்கு சாலிபிலிட்டி கூடும். டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு குறையுதோ சாலிபிலிட்டி அந்த அளவுக்கு கூடும். டெம்பரேச்சர் அண்ட் சாலிபிலிட்டி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எங்கே? கேஸ் இன் லிக்விடில். மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ இதில் தான் நம்ம இந்த கேஸ் இன் லிக்விடில் தான் நம்ம எதை படிக்க போகிறோம்? ஹென்ரிஸ் லோ படிக்க போகிறோம். ஸோ ஹென்ரிஸ் லோ படிக்கலாமா? ஹென்ரிஸ் லோ என்ன சொல்கிறாங்க? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு சாலிபிலிட்டி அதிகமாகும். இப்போ நான் சொன்னேன்ல, இதுதான் ப்ரெஷர் டைரக்ட்லி proportional to solubility வந்து concentration time எடுத்துக்கலாம். and the concentration time வந்து kb. அதுதான் ஹென்ரிஸ் லோ. ஸோ பாருங்க, P directly proportional to kb. P directly proportional to solubility தான். ஆனால் solubilityக்கு பதிலாக நம்ம கைபின்னு யூஸ் பண்ணுறோம். அப்போ P is equal to ஒரு கான்ஸ்டன்ட் வரும்ல, KH தான் அந்த கான்ஸ்டன்ட், KH into KB. இதுதான் ஹென்ரிஸ் லோவோட ஈக்குவேஷன் பசங்களா. இதில் இந்த KH தான் என்னது? ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட். அண்ட் நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் என்ன தெரியுமா? KH இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சாலிபிலிட்டி. அது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஹையர் த KH லோவர் த சாலிபிலிட்டி, லோவர் த KH ஹையர் த சாலிபிலிட்டி. ஸோ பசங்களா KHம் டெம்பரேச்சரும் எப்படி? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஆனால் KHம் சாலிபிலிட்டி எப்படி? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். மறந்துடாதீங்க. இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ரிலேஷன். கிளியரா? எஸ். அடுத்தது நம்ம ரோல்ஸ் லோ பார்க்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது ரோல்ஸ் லோ பார்க்கலாமா? ரோல்ஸ் லோ என்ன சொல்றாங்கன்னா, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் a component in a solution is directly proportional to its mole fraction. ஸோ இங்கே ரெண்டு volatile liquids எடுத்திருக்காங்க. 2 volatile liquids மீன்ஸ் ஈஸியாக அது வேப்பரைஸ் ஆகும். ஸோ இந்த மிக்சரில் இருக்கிற ரெண்டு சொல்யூஷன், ரெண்டு லிக்விட் இருக்குல்ல, ஏயும் பியூன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி 1, 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரெண்டு லிக்விட் இருக்கு, ரெண்டுமே volatile liquids. அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லிக்விட், நான் அதாவது P1 எடுக்கவா? இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் தட் கம்போனன்ட் இன் த சொல்யூஷன். P1 directly proportional to Chi1. Similarly, இன்னொரு சொல்யூஷன் இருக்கு, இன்னொரு லிக்விட் இருக்கு, அதுவும் volatile தான். அப்போ அதோட பார்ஷியல் ப்ரெஷர் P2, that is also directly proportional to Chi2. Chi2 mole fraction of that component in the solution. So partial pressure of one component is directly proportional to mole fraction of that component. இதுதான் ரோல்ஸ் லா சொல்றாங்க. இப்போ இதுல வந்து proportionality sign ரிமூவ் பண்ண போறோம். So P1 equal to ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அந்த கான்ஸ்டன்ட் யார் தெரியுமா? P1 not Chi1. இது P2 is equal to P2 not Chi2. அப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், சார் what is P1, what is P2, what is P1 not, what is P2 not, இப்படி நிறைய டவுட் இருக்கும். பசங்களா பாருங்க, P1 சொன்னா அது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் that component, partial pressure. P2 னு சொன்னாலும் அது partial pressure of that component.
ஓகே. ஆனால் P1 நோட்டு சொன்னால் தெரியுமா, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் that component in purest form. P2 நோட்டு சொன்னால் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் that component in the purest form. அதாவது லிக்விட் 1 மட்டும் தனியாக இருக்கும்போது அதோட வேப்பர் ப்ரெஷர் தான் P1 நாட், லிக்விட் 2 மட்டும் தனியாக இருக்கும்போது அதோட வேப்பர் ப்ரெஷர் தான் P2 நாட். ஆனால் P1 வந்து லிக்விட் 1 லிக்விட் 2 ஒன்றா இருக்கும்போது அதோட பார்ஷியல் ப்ரெஷர், P2னு சொன்னால் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது அதோட பார்ஷியல் ப்ரெஷர். இப்போ டிஃப்ரென்ஸ் புரியுதா? எஸ். அப்போ இதுதான் ரோல்ஸ் லோ சொல்கிறாங்க. ஸோ பசங்களா, ரோல்ஸ் லோவில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரோல்ஸ் லோ இஸ் எ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரோல்ஸ் லோ படி P1 இஸ் ஈக்குவல் டு P1 நாட் Chi1. அதே மாதிரி ஹென்ரிஸ் லோ என்ன சொல்கிறாங்க, பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு KH இன்டு கைபின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது இஃப் P1 நாட் இஸ் ஈக்குவல் டு KH இருந்தால் ரோல்ஸ் லோ இஸ் எ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லோன்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் டால்டன் என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் ப்ரெஷர் இஸ் த சம் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர்னு சொல்லியிருக்காங்க. யார்? டால்டன் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா P total இஸ் ஈக்குவல் டு P1 ப்ளஸ் P2 தானே? எஸ். அப்படின்னா P total இஸ் ஈக்குவல் டு P1 நாட் Chi1 ப்ளஸ் P2 நாட் Chi2, P2 நாட் Chi2ன்னு எழுதலாமே, தாராளமாக எழுதலாம். அப்போ இதெல்லாம் வந்து ரோல்ஸ் லோவோட எக்ஸ்பிரஷனாக நம்ம யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நம்ம படிச்சிருக்கோம் Chi1 ப்ளஸ் Chi2ல சம் ஆஃப் த மோல் ஃப்ராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் 1 தானே. அப்போ Chi1 இருக்க வேண்டிய இடத்துல 1 மைனஸ் Chi2 சப்ஸ்டியூட் பண்ணலாம், Chi2 இருக்க வேண்டிய இடத்துல 1 மைனஸ் Chi1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரோல்ஸ் லோ கிடைக்கும். ஓகே, கிளியர்? எஸ். அண்ட் பசங்களா, இப்போ நம்ம சொன்ன இந்த ரோல்ஸ் லோ இருக்குல்ல, இந்த ரோல்ஸ் லோவை யார் ஒபே பண்ணுறாங்களோ அந்த சொல்யூஷனுக்கு சொல்கிற பேர் தான் ஐடியல் சொல்யூஷன். அந்த சொல்யூஷனுக்கு சொல்கிற பேர் தான் ஐடியல் சொல்யூஷன். கிளியரா? அந்த சொல்யூஷனுக்கு சொல்ற பேர் தான் ஐடியல் சொல்யூஷன். மறந்துடாதீங்க. இப்போ இங்க பாருங்க, இது வந்து ஐடியல் சொல்யூஷனோட இந்த கிராஃப் பாருங்க. இந்த பாயிண்ட்ல Chi1 1, தட் மீன்ஸ் ஒரு கம்போனன்ட் மேக்ஸிமமா இருக்கு. மோல் ஃபிராக்ஷன் 1 வந்தா அதானே மேக்ஸிமம். அப்ப Chi2 0, Chi2 இல்லவே இல்லைன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் இந்த சினாரியோவில் யார் மட்டும் தனியாக இருக்காங்க, லிக்விட் 1 மட்டும் தனியாக இருக்காங்க. லிக்விட் 1 மட்டும் தனியாக இருக்கும்போது அதோட வேப்பர் ப்ரெஷர் P1 நாட். இங்க பாருங்க Chi2 1, அப்போ Chi1 0, Chi1 இல்லை, Chi2 மட்டும் தனியாக இருக்காங்க. அப்போ அதோட P2 நாட். கிளியரா? எஸ். தென் Chi1 1 இஸ் ஈக்குவல் டு Chi2 0 இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல இருந்து நம்ம கிராஃப் போகுது. இது P2 கர்வு, இது P1 கர்வு. டோட்டல் இதை ரெண்டும் கனெக்ட் பண்ணால் இந்த P1 நாட்டையும் P2 நாட்டையும் கனெக்ட் பண்ணுற இந்த பாயிண்ட் வந்து டோட்டல் கர்வை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. PT இஸ் ஈக்குவல் டு P1 ப்ளஸ் P2. ஸோ பசங்களா, இதுதான் ஐடியல் கர்வு. இதுதான் ஐடியல் கர்வு. இந்த கர்வு, இந்த ரோல்ஸ் லோவை யாரெல்லாம் ஒபே பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிராஃபு நீங்கள் பார்க்கலாம். சார் எப்பவுமே வந்து P1 நோட்டு கீழே P2 நோட்டு மேலே அப்படியெல்லாம் இல்லை. P1 நோட்டு மேலே வரலாம், P2 நோட்டு கீழே வரலாம். அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் பேஸ் பண்ணி. ஓகே, இப்போதைக்கு நீங்கள் இதை படிச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஐடியலாக எடுத்துக்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் இந்த கர்வு இப்படி வரலாம், இல்லாட்டி சம்டைம்ஸ் இந்த கர்வு இப்படி வரலாம். அப்போ அது ஐடியல் கிடையாது, அது நான் ஐடியல் ஆகிடும். ஸோ அதை பற்றி தான் நம்ம அடுத்த படிக்க போகிறேன். ஐடியல் அண்ட் நான் ஐடியல். பசங்களா, நல்லா பேசிக்காக ஒரு விஷயம் படித்த போதும். ரோல்ஸ் லோ யாரெல்லாம் ஒபே பண்ணுறாங்களோ அதெல்லாம் ஐடியல் சொல்யூஷன். ஸோ ஒபேஸ், அதான் மேஜர் பாயிண்ட். ஒபே ரோல்ஸ் லோ. நான் ஐடியல்ஸ்னா டு நாட் ஒபே ரோல்ஸ் லோ. கிளியரா? ஐடியல்னு வந்து ஒபே பண்ணுறாங்கல்ல. அப்போ ஐடியலை பொறுத்த வரைக்கும் P1 இஸ் ஈக்குவல் டு P1 நாட் Chi1, P2 இஸ் ஈக்குவல் டு P2 நாட் Chi2, அதெல்லாம் சொல்லலாம். P total இஸ் ஈக்குவல் டு P1 நாட் Chi1 ப்ளஸ் P2 நாட் Chi2 எல்லாம் சொல்லலாம். ஆனால் டு நாட் ஒபே ரோல்ஸ் லோ அங்கே வந்து P1 நாட் ஈக்குவல் டு P1 நாட் Chi1 நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். P2னா நாட் ஈக்குவல் டு P2 நாட் Chi1 எழுத வேண்டியிருக்கும், Chi2 எழுத வேண்டியிருக்கும். கிளியரா பசங்களா? அதே மாதிரி ஐடியல் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் டெல்டா H மிக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி இருக்கும்? 0 இருக்கும். டெல்டா V மிக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி? 0வாக இருக்கும். டெல்டா H மிக்ஸ், எந்தால்பி ஆஃப் மிக்ஸ், வால்யூம் மிக்ஸ் எல்லாமே 0வாக இருக்கும். டெல்டா S மிக்ஸ் அது எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கும். டெல்டா G மிக்ஸ் அது எப்பவுமே நெகட்டிவாக இருக்கும். அது மறந்துடாதீங்க. இது ரெண்டும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்பவுமே அப்படி தான். இது ரெண்டும் 0. ஓகே, ஆனால் நான் ஐடியலுக்கு போகும்போது டெல்டா H மிக்ஸ் 0 இல்லை, நாட் ஈக்குவல் டு 0. டெல்டா V மிக்ஸ் 0 இல்லை, நாட் ஈக்குவல் டு 0. ஆனால் டெல்டா S மிக்ஸ் நான் சொன்னேன் அது எப்பவுமே பாசிட்டிவ்னு. டெல்டா G மிக்ஸ் நான் சொன்னேன் எப்பவுமே நெகட்டிவ்னு. அதெல்லாம் இப்படி இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதே மாதிரி ஐடியல் சொல்யூஷன்ஸுக்கு அசியோட்ரோப்ஸ் கிடையாது. அசியோட்ரோப்ஸ்னா என்னன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் ஐடியல் சொல்யூஷனோட ஒரு பாயிண்ட் இது, டு நாட் ஃபார்ம் அசியோட்ரோப்ஸ். படிச்சுக்கோங்க, டு நாட் ஃபார்ம் அசியோட்ரோப்ஸ். ஆனால் நான் ஐடியல் சொல்யூஷனுக்கு அசியோட்ரோப்ஸ் இருக்காங்க. அசியோட்ரோப்ஸ் என்னன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சொல்கிறேன். கிளியரா? இது வரைக்கும் ஓகே தானே? எஸ். ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷனோட டிஃபரன்சஸ் கேட்டால் இப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம்.
எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் நீங்கள் படிக்கணும். ஓகே, என்சிஆர்டியிலேருந்து எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், டீவியேஷன் ஃப்ரம் ரோல்ஸ் லோ. எஸ், டீவியேஷன் ஃப்ரம் ரோல்ஸ் லோன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? டீவியேஷன் ஃப்ரம் ரோல்ஸ் லோன்னு சொன்னால் நான் ஐடியல் சொல்யூஷன் அர்த்தம். இந்த நான் ஐடியல் சொல்யூஷனில் 2 விதமான கேட்டகரிஸ் வருது. ஒன்று பாசிட்டிவ் டீவியேஷன் வரலாம், நெகட்டிவ் டீவியேஷன் வரலாம். பசங்களா உங்களுக்கு தெரியும்ல, பாசிட்டிவ் ஆனதாலும் சரி நெகட்டிவ் டிவியேஷன் ஆனதாலும் இவங்க 2 பேரும் நான் ஐடியல் சொல்யூஷன். அப்போ இங்கே P1 நாட் ஈக்குவல் டு P1 நாட் K1 தானே? ஆமாம், பாசிட்டிவ் டிவியேஷனில் P1 கிரேட்டராக இருக்கும் P1 நாட் K1 விட. ரோல்ஸ் லோ படி கிடைக்கிறத விட ரோல்ஸ் லோ இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதிகமான வேப்பர் ப்ரெஷர் இருக்குது, பார்ஷியல் ப்ரெஷர் இருக்குது. சிமிலர்லி P2 இஸ் கிரேட்டர் தேன் P2 நாட் K1. பாசிட்டிவ் டிவியேஷன் தானே, ஸோ டெல்டா H மிக்ஸு இங்கே 0 இல்லை, இங்கே கிரேட்டர் தேன் 0. டெல்டா V மிக்ஸு இங்கே கிரேட்டர் தேன் 0. சார் டெல்டா S மிக்ஸு அது எப்போவுமே கிரேட்டர் தேன் 0. டெல்டா G மிக்ஸு அது எப்போவுமே லெஸ் தேன் 0. கிளியராக பசங்களா? அண்ட் இது பாசிட்டிவ் டிவியேஷன் காமிக்கிற இந்த இடத்துல கிராஃப் எப்படி இருக்கும் தெரியுமா? ஐடியலோட கிராஃப் இப்படி தானே, பாசிட்டிவ் டிவியேஷனோட கிராஃப் இப்படி இருக்கும். எல்லாமே மேலே வரும். அப்படி மேலே வரும்போது அது இது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு கிட்ட வரும்போது பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகும்? குறையும். கிராஃப் இப்படி வரும்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் அதுவும் பக்கத்தில் வருது. when the vapor pressure becomes equal to atmospheric pressure, அதானே பாயிலிங் பாயிண்ட். ஸோ அதனால் டிவியேஷன் ஃப்ரம் ரோல்ஸ் லோவில் பாசிட்டிவ் டிவியேஷன் யார் காமிக்குதோ அவங்க மினிமம் பாயிலிங் அசியோட்ராப்ஸ்னு சொல்லுவாங்க. மினிமம் பாயிலிங் அசியோட்ராப்ஸ் மறந்துடாதீங்க, மினிமம் பாயிலிங் அசியோட்ராப். பாசிட்டிவ் டீவியேஷன் யாரெல்லாம் காமிக்குதோ அவங்களுக்கு மினிமம் பாயிலிங் அசியோட்ராப் ஆக முடியும். சிமிலர்லி நெகட்டிவ் டிவியேஷன் சொல்லும்போது நம்ம ரிலேஷன் என்ன? P1 லெஸ் தேன் P1 நாட் K1 ஆகும், P2 லெஸ் தேன் P2 நாட் K2 ஆகும். அதே மாதிரி டெல்டா H மிக்ஸு லெஸ் தேன் 0 ஆகும், டெல்டா V மிக்ஸு லெஸ் தேன் 0 ஆகும். அப்போ கிராஃப் எப்படி இருக்கும்? நெகட்டிவ் டிவியேஷனோட கிராஃப் எல்லாம் டவுன்வேர்டாக இருக்கும், எல்லாமே டவுன்வேர்டாக இருக்கும். அப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு தூரம் அதிகமாக இருக்குது. அதனால் அதெல்லாம் மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. maximum boiling azeotrophs. Negative deviation maximum boiling azeotrophs. Positive deviation minimum boiling azeotrophs. மறந்துடாதீங்க. azeotrophs என்ன பசங்களா? azeotrophs are constant composition mixture. என்னது? azeotrophs are constant composition mixtures. அவங்களோட காம்போசிஷன் கான்ஸ்டன்டாக இருப்பேன். எங்கே? லிக்விட் ஸ்டேட்லேயும் வேப்பர் ஸ்டேட்லேயும். கான்ஸ்டன்ட் காம்போசிஷன் மிக்சர் இன் லிக்விட் அண்ட் வேப்பர் ஸ்டேட். அவங்கள செப்பரேட் பண்ண முடியாது. ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனால செப்பரேட் பண்ண முடியாது. do not separated by fractional distillation. மறந்துடாதீங்க, do not separated by fractional distillation. அவங்களோட அந்த மிக்சருக்கு ஒரு ஷார்ப் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் 2 பேரும் ஒன்றா வேப்பர் ஆகும். லிக்விடாக இருந்தாலும் ஒன்றா, வேப்பராக இருந்தாலும் ஒன்றா. அப்படி ஷார்ப் பாயிலிங் பாயிண்டில் அவங்க கன்வெர்ட் ஆகும். ஓகே, இதில் இந்த அசியோட்ராப்பில் 2 விதமான அசியோட்ராப் இருக்குது. ஆல்ரெடி சொல்லியாச்சு. மினிமம் பாயிலிங் அசியோட்ராப்ஸ் அண்ட் மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ராப். மினிமம் பாயிலிங் அசியோட்ராப்ஸ் எங்கே? பாசிட்டிவ் டிவியேஷனில். மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ராப்ஸ் எங்கே? நெகட்டிவ் டிவியேஷனில். கிளியராக பசங்களா? எஸ். ஸோ அடுத்ததாக நம்ம கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படிக்க போகிறோம். Colligative properties என்ன? Colligative properties are those properties which depends on the number of the solute particles. Nature கிடையாது, only number of the solute particles தான். ஓகே, அதில் 4 விதமாக இருக்குது. அதான் 1 by 1 இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் relative lowering of vapor pressure, second one elevation in boiling point, third one depression in freezing point, fourth one osmotic pressure. ஸோ 1 by 1 ஒவ்வொன்று பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் relative lowering of vapor pressure. இங்கே என்ன நடக்குது பசங்களா? முதல்ல நம்ம கையில் volatile liquid தனியாக இருக்காங்க. அப்போ அது சூப்பராக வேப்பர் ஆகுது. ஓகே, அதோட வேப்பர் ப்ரெஷர் P1 நாட். இப்போ நம்ம அதில் நான் வாலட்டைல் சொல்யூட் போட்டால் என்ன ஆகுது? வேப்பர் ப்ரெஷர் கம்மி ஆகுது. வை? பிகாஸ் சர்ஃபஸ்ல எல்லாம் நான் வாலட்டைல் சொல்யூட் ஒக்கிப்பே ஆகும். ஸோ வேப்பர் ஆக முடியாது, அதனால வேப்பர் ப்ரெஷர் கம்மி ஆகுது. இப்போ இந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் அது P1 நாட் கிடையாது, P1. அப்போ அந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா P1 நாட் மைனஸ் P1, தட் இஸ் கால்டு லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். அதை P1 நாட்டால் டிவைட் பண்ணால் அது ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். புரியுங்களா? இப்போ இந்த ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட். கரெக்டாக? நீங்கள் எந்த அளவுக்கு சொல்யூட் அதிகமாக ஆட் பண்ணிடுறீங்களோ அந்த அளவுக்கு வேப்பர் ப்ரெஷர் குறையும். அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் அதிகமாக வேப்பர் ப்ரெஷர் நல்லா குறையும். ஸோ ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் RLVP is directly proportional to mole fraction of the solute Kb. ஓகே, ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்னா என்ன? முதல்ல லிக்விட் தனியாக இருந்தேன், volatile liquid PA நாட். சொல்யூட் போட்டேன், கம்மி ஆயிடுச்சு, அதான் PA டிவைடட் பை ஒரிஜினல் PA நாட், தட் இஸ் ஈக்குவல் டு Kb.
கைபின்னா என்ன? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட். அதோட எக்ஸ்பிரஷன் என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். பட் டோட்டல் நம்பர் ஆஃப் த மோல்ஸ் டைலூட் சொல்யூஷனில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சால்வெண்ட் மட்டும் எடுத்தால் போதும்ல. எஸ். ஸோ இதுதான் ஃபார்முலா பசங்களா, மறந்துடாதீங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட கால்குலேஷன் பார்ட்டில். கிளியர்? இதான் ஃபர்ஸ்ட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நல்லா பாருங்க. இதில் P1 PA0 மைனஸ் PA மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் லாவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ஆனால் இது மொத்தமாக எடுத்தால் அதுக்கு பேர் ரிலேட்டிவ் லாவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். வேப்பர் ப்ரெஷர் இஸ் நாட் ஏ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆனால் லாவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரும் ரிலேட்டிவ் லாவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரும் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட். இங்கே என்ன நடக்குதுன்னா நம்பர் ஆஃப் த சொல்யூட் பார்ட்டில் அதிகமாக வேப்பர் ப்ரெஷர் குறையுதுல்ல. ஸோ வேப்பர் ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகணும்னா ரொம்ப நேரம் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும்ல. அப்போ பாயிலிங் பாயிண்ட் கூடும். ஸோ என்ன நடக்குது? இங்கே பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. நான் வாலட்டைல் சொல்யூட் ஆட் பண்ணா பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் இதுக்கு எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட் சொல்கிறாங்க. எக்ஸ்பிரஷன் என்ன? டெல்டா டிபி increase in boiling point is directly proportional to molality. Delta TB that is equal to ஒரு கான்ஸ்டன்ட் வேணும்ல, KB into molality. இங்கே நம்ம கொண்டு வந்த இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் இருக்கு மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் ஒரு எப்லியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட், கெல்வின் கிலோகிராம் மோல் இன்வர்ஸ். மறந்துடாதீங்க. மொலாலிட்டியோட ஃபார்முலா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ டெல்டா TB is equal to KB into மொலாலிட்டியோட எக்ஸ்பிரஷன் என்ன? மொலாலிட்டி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட்னா given mass divided by molar mass of the solute. கிளியரா? number of moles of solute divided by denominator என்ன? mass of the solvent in kilogram. அப்போ mass of the solvent in gram ஆயிடுச்சா WA by 1000. அந்த 1000 மேலே போகும். ஸோ பசங்களா இந்த ஃபார்முலா நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அடுத்தது டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். சிமிலர் டு எலிவேஷன் பாயிலிங் பாயிண்ட். ஃபார்முலா ஒரே மாதிரி இருக்கும். பட் இங்கே நான் வாலட்டைல் சொல்யூட் போட்டதுனால ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன ஆகுது? குறையுது. ஸோ ஃபார்முலா என்ன? டெல்டா TF தட் இஸ் ஈக்குவல் டு KF இன்டு மொலாலிட்டி. அங்கே KB மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் இல்லாட்டி எப்லியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். இங்கே KF திஸ் இஸ் மோலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் ஆர் கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். டெல்டா TF இஸ் ஈக்குவல் டு KF இன்டு மொலாலிட்டி. டெல்டா TF இஸ் ஈக்குவல் டு KF இன்டு மொலாலிட்டியோட எக்ஸ்பிரஷன் இப்போ சொன்ன மாதிரி தான். given mass divided by molar mass. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைச்சது. WA molar mass of the solvent by 1000. இதனால 1000 பண்ணணும், ஏன்னா கிலோகிராமில் போட வேண்டியது. அதனால கிராமில் தந்தால் 1000 போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கிளியராக பசங்களா? டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஃபைனல் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அப்போ உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியணும். ஆஸ்மோசிஸ்னா என்னென்னு தெரியணும். The movement of the solvent molecules through a semi-permeable membrane from a high solvent entity to low solvent entity. அதுக்கு பேர் ஆஸ்மோசிஸ். இந்த ஆஸ்மோசிஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? ப்ரெஷர் அப்ளை பண்ணணும். ஓகே. சால்வெண்ட் சைடில் இருந்து சொல்யூஷன் சைடுக்கு சால்வெண்ட் மாலிக்யூல் மூவ் ஆகுது த்ரூ செமி பர்மியபிள் மெம்பரேன். அதுக்கு பேர் ஆஸ்மோசிஸ். அந்த ஆஸ்மோசிஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் சைடில் ப்ரெஷர் அப்ளை பண்ணணும். எந்த அளவுக்கு ப்ரெஷர் அப்ளை பண்ணால் ஆஸ்மோசிஸ் ஸ்டாப் ஆகுதோ தட் இஸ் கால்ட் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். இட் இஸ் ரெப்ரசன்டட் as pi. கிளியராக சொல்லலாம். அந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரோட ஃபார்முலா pi is equal to CRT. ஒரு C is the molarity. அதனால pi is equal to MRTன்னு வேணால் சொல்லிக்கோங்க, தப்பே இல்லை. ஸோ pi is equal to மொலாரிட்டியோட ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட்னா given mass divided by molar mass. வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் ml. அப்போ லிட்டராக மாறணும்னா by 1000 மேலே போகும் இன்டு RT. இப்படியெல்லாம் இதை நீங்கள் எழுதலாம். அங்கே ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ஒரு பாயிண்ட் இருக்குது. இஃப் த ப்ரெஷர் அப்ளைடு, நீங்கள் ஆஸ்மோசிஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான அப்ளை பண்ண ப்ரெஷர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ண என்ன ஆகும்? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் நடக்கும். அப்போ சால்வெண்ட் மாலிக்யூல் எங்கேருந்து எங்கே போகும்? சொல்யூஷன் சைட்லேருந்து சால்வெண்ட் சைடுக்கு போகும். சொல்யூஷன்லேருந்து சால்வெண்ட் மாலிக்யூல் சால்வெண்ட் சைடுக்கு போகுதுன்னா அதுக்கு பேர் RO, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். அந்த டெக்னாலஜி தான் பியூரிஃபிகேஷன் ஆஃப் சலைன் வாட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ட்ரிங்கிங் பர்பஸுக்காக. மறந்துடாதீங்க. ஓகே, கிளியரா? அப்போ ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரை விட ஹையர் ப்ரெஷர் அப்ளை பண்ணால் தான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் நடக்கும். மறந்துடாதீங்க. அப்புறம் எப்பவுமே மூவ் ஆகுது சால்வெண்ட் தான். அது ஆஸ்மோசிஸ் ஆனாலும் சரி, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ஆனாலும் சரி, மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் மறந்துடாதீங்க. த்ரூ செமி பர்மியபிள் மெம்பரேன் மறந்துடாதீங்க. கிளியரா பசங்களா? அடுத்தது வேன் ஹாஃப் ஃபேக்டர் பசங்களா. வேன் ஹாஃப் ஃபேக்டருக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்குது, நம்ம அதை படிக்கணும். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஃபார்முலா என்ன தெரியுமா? நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் ஆஃப்டர் dissociation or association. அந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் ஆஃப்டர் டிசோசியேஷன் ஒரு அசோசியேஷன். இந்த ஆஃப்டர் தான் இங்கே இம்பார்ட்டன்ட். டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன தெரியுமா? நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் பிஃபோர் டிசோசியேஷன் ஒரு அசோசியேஷன். டிசோசியேஷனும் நடக்கும், அசோசியேஷனும் நடக்கும் எலக்ட்ரோலைட்ஸுக்கு. அது இல்லாட்டி உங்களுக்கு I is equal to நார்மல் மோலார் மாஸ் நாம எக்ஸ்பெக்ட் பண்ண டிவைடட் பை அப்நார்மல். அப்நார்மல்னா என்ன?
அப்நார்மல் மோலார் மாஸ் ஏன் வருது? ஏன்னா சம்டைம்ஸ் நாம் ஒரு சொல்யூட்டை போட்டேன் தண்ணிக்குள்ளே, சொல்வனுக்குள்ளே, அது அசோசியேஷன் நடக்கலாம். அப்போ மோலார் மாசு கூடும். நம்ம நினச்சதை விட மோலார் மாசு கூடுதுன்னா அசோசியேஷன் நடந்திருக்கு. நம்ம நினச்சதை விட மோலார் மாஸ் குறையுதுன்னா டிசோசியேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ I is equal to நார்மல் மோலார் மாஸ் டிவைட் பை அப்நார்மல் மோலார் மாஸ். ஓகே பசங்களா? மோலார் மாஸ் அதிகமாகுதுன்னு என்ன அர்த்தம்? பார்ட்டிகல் அசோசியேட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்பரும் குறையுதுன்னு அர்த்தம். அப்போ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி குறையுதுன்னு அர்த்தம். ஏன்னா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் த பார்ட்டிகல் தானே. அப்போ மாஸ் அதிகமாக நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் குறையுது. நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் கம்மியாச்சுன்னா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி குறையும். அப்போ பசங்களா நார்மல் மோலார் மாஸ் பை அப்நார்மல் மோலார் மாஸ். ஆனால் அப்நார்மல்னா அப்சர்வ்டு தானே. ஆமாம். அப்போது கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் எழுதும்போது அந்த அப்சர்வ்டு கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கும்? மேலே இருக்கும். அப்போ மேலே அப்சர்வ்டு கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டினாமினேட்டரில் எக்ஸ்பெக்டட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆர் observed colligative or calculated colligative property. Observed colligative property divided by calculated colligative property. நான் சொன்னது புரிஞ்சுதா பசங்களா உங்களுக்கு? நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கிள் அதிகமான கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதிகமாகும். அசோசியேஷன் நடக்கும்போது ரெண்டு பார்ட்டிகிள் சேர்ந்து ஒன்றா ஆகுது. அப்போ நம்பர் குறையுது இல்லை? ஸோ அசோசியேஷனில் நம்பர் குறையும். நம்பர் குறைஞ்சா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி குறையும். டிசோசியேஷனில் நம்பர் கூடும். நம்பர் கூடுனா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கூடும். அசோசியேஷனில் நம்பர் குறையும் ஆனால் மாசு கூடும். டிசோசியேஷனில் நம்பர் கூடும் ஆனால் மாசு குறையும். அதனால தான் இங்கே நார்மல் மோலார் மாசு மேலே, இங்கே அந்த நார்மல் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கீழே, இங்கே அப்நார்மல் மோலார் மாஸ் டினோமினேட்டரில். ஏன்னா இங்கே அந்த அப்நார்மல் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நியூமரேட்டரில். அப்நார்மல் மோலார் மாஸ்ன்னு சொல்கிற அதே ஐடியா தான் ஒப்சர்வ்டு கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னாலும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வேன் ஹோஃப் ஃபேக்டருக்கு ஃபார்முலா படிக்கணும் பசங்களா. ஃபார்முலா வந்து இஃப் த எலக்ட்ரோலைட் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் வீக்காக இருக்கலாம், அதை பொறுத்து மாறும். சம்டைம்ஸ் நம்ம கையில் இருக்கிறது எலக்ட்ரோலைட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் எலக்ட்ரோலைட் ஆகலாம்ல, யூரியா, சூக்ரோஸு, அந்த மாதிரி நான் எலக்ட்ரோலைட்டாக இருந்தால் அசோசியேஷனும் கிடையாது, டிசோசியேஷனும் கிடையாது, ஐயோட வேல்யூ 1. I is equal to 1. யாருக்கு? For non-electrolyte. மறந்துடாதீங்க, non-electrolyte will not undergo any kind of association or dissociation. அவங்களோட van Hoff factor எப்பவுமே 1. ஆனால் strong electrolyte இருந்தால், first of all I am talking about the strong electrolyte. Strong electrolyte means which undergo complete dissociation or complete association. அங்கே dissociation நடக்கும்போது van Hoff factor strong electrolyte dissociation I is equal to n. Strong electrolyte association I is equal to 1 by n. மறந்துடாதீங்க. அடுத்தது weak electrolyte dissociation I is equal to 1 plus n minus 1 into alpha, where alpha is the degree of dissociation. Similarly, weak electrolyte oda association la I is equal to 1 plus 1 by n minus 1 into alpha. மறந்துடாதீங்க, இந்த வேன் ஹோஃப் ஃபேக்டர் ஃபார்முலா எல்லாம் மறந்துடாதீங்க. ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு வேறு, வீக் எலக்ட்ரோலைட் வேறு, தனித்தனியாக நான் சொல்லியிருக்கேன், எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. கிளியராக பசங்களா? இப்போ இந்த வேன் ஹோஃப் ஃபேக்டர் எல்லாம் உங்களோட கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார்முலாஸுக்குள்ளே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார்முலா வந்து எலக்ட்ரோலைட்ஸுக்கும் நான் எலக்ட்ரோலைட்ஸுக்கும் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணுற மாதிரி பர்ஃபெக்டாக மாறும். இல்லை நீங்கள் முன்னாடி படித்த மாதிரி தான் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது நான் எலக்ட்ரோலைட்டுக்கு ஓகே, சூக்ரோஸு, குளுக்கோஸு, யூரியா அந்த மாதிரி சொல்யூட்டுக்கு ஓகே, ஏன்னா அவங்க எலக்ட்ரோலைட் இல்லை. பட் வென் இட் கம்ஸ் டு எலக்ட்ரோலைட் அசோசியேஷன் நடக்கலாம், டிசோசியேஷன் நடக்கலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஈக்குவேஷன்ஸை நம்ம மோடிஃபை பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு தான் நம்ம புதுசாக வேன் ஹோஃப் ஃபேக்டர் படிச்சிருக்கோம். இட்ஸ் எ கரெக்ஷன் ஃபேக்டர். அந்த கரெக்ஷன் ஃபேக்டரை நம்ம ஈக்குவேஷனுக்குள்ளே கொண்டு வந்தால் பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ பசங்களா, இதுதான் சொல்யூஷன் சாப்டர். மொத்தத்தில் இவ்வளோ தான் இருக்குது, இதுதான் இருக்குது. எவ்வளோ நேரம் எடுத்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி செஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா சாப்டர்லேருந்து வரப்போகுது, எல்லா சப்ஜெக்ட்லேருந்து வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன், எல்லாமே முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ பசங்களா. இன்னொரு செஷனில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். தேங்க்யூ பசங்க.